ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த்து 40,000க்கு மேலே சேலரி கண்டிப்பாக கிடைக்கும். இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏஏஐ அதாவது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன். போஸ்டிங் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா, அதிலே பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸு, ஹியூமன் ரிசோர்ஸஸ்ஸு, அஃபிஷியல் லாங்குவேஜ், இந்த மாதிரி 3 டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற கேட்டகரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி, எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்கனாலும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து இடபிள்யூஎஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஓபிசி, பிசி எம்பிசி அதான் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓபிசி தான் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் அதை தான் வந்து கேட்குறாங்க மெயினாக. அதனால் வந்து இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனியாக வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் கேட்டகரிக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் ஃபயர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து தேவை கிடையாது. அதுக்கடுத்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹெச்ஆர்இ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அது கூட எம்பிஏவும் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா அது 2 இயர்ஸ் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ், அதுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும். ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் ஓகேவா கேட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக 27 வயசு வரலும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதில் வந்து ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. இப்போ எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, 3 இயர்ஸுக்கு வந்து ஓபிசியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஆல்ரெடி ப்ராபேஷன் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. இதற்கு அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 18 வரலாம் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 40,000 ரூபாய் கம்பல்சரி வந்து இருக்கும். இது கூட உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், டேஎன்எஸ் அலவன்ஸு, பேசிக் பே, ஹெச்ஆர்ஏ அது எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது AAI.AERO அப்படின்ற வெப்சைட்டில் தான் போயிட்டு, அதான் இவங்களோட வெப்சைட்டில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன சைஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் என்ன சைஸ் இருக்கணும், அந்த டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்காங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு ஒன்ஸ் வந்து படித்து பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் அதிகமாக இருக்குது. 1000 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபீமேலு, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, அப்புறம் வந்து ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஏஐயில் முடித்தவங்க அவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் ஏஜ் லிமிட்டும் இருக்கிறவங்க தாராளமாக வந்து விண்ணப்பிங்க. அப்படி இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரயில்வேல நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு 10வது படித்தவங்களுக்கு. அதுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், அது நான் அப்ளை பண்ணி தரேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.